வரும் 23ஆம் தேதி செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் நடைபெறுகிறது பிரதமர் மோடி பங்கேற்கும் பொதுக்கூட்டம். தேசிய ஜனநாயக கூட்டணி கூட்ட ஏற்பாடுகள் பூமி பூஜையுடன் தொடக்கம். இடைநிலை ஆசிரியர்களுடன் இன்று பேச்சுவார்த்தை நடத்துகிறார் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ். சம வேலைக்கு சம ஊதியம் கோரி தொடர்ந்து 19 நாட்களாக போராட்டம் நடத்திய நிலையில் ஏற்பாடு. மகர ஜோதி தரிசனத்திற்காக சபரிமலையில் குவிந்துள்ள லட்சக்கணக்கான பக்தர்கள். மாலை 5 மணி முதல் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியில் நேரலை. பொங்கல் பரிசு தொகுப்பு ரேஷன் கடைகளில் இன்றும் வழங்கப்படும். நேற்றே கடைசி நாள் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அவகாசம் நீட்டிப்பு. சென்னையில் போகி பண்டிகை உற்சாக கொண்டாட்டம். பழைய பொருட்களை எரித்து மேலம் அடித்து தை திருநாளை வரவேற்கும் மக்கள். திருவாரூர் மற்றும் விழுப்புரம் மாவட்டங்களில் பனிமூட்டம். தமிழ்நாட்டில் 2 நாட்கள் பனிமூட்டம் நீடிக்கும் என்றும் பொங்கல் பண்டிகை நாட்களில் மழைக்கு வாய்ப்பு இல்லை என்றும் வானிலை மையம் கணிப்பு. நீட் முதுநிலை மருத்துவ படிப்புகளுக்கான கட் ஆஃப் -40 குறைப்பு. 9000 இடங்களை நிரப்பும் வகையில் தேசிய தேர்வு முகமை முடிவு. ரயில் ஒன் செயலி மூலம் முன்பதிவில்லா டிக்கெட் எடுப்பவர்களுக்கு 3% சலுகை இன்று முதல் அமலுக்கு வந்தது. மத்திய அரசின் அறிவுறுத்தலை ஏற்று 10 நிமிடத்தில் டெலிவரி என்ற அறிவிப்பை திரும்ப பெற்ற ஆன்லைன் டெலிவரி நிறுவனங்கள். ஊழியர்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு நடவடிக்கை. ஈரானில் அரசுக்கு எதிரான போராட்டத்தில் இதுவரை 2000 பேர் உயிரிழந்துள்ளதாக தகவல். உதவி வந்து கொண்டிருப்பதாக போராட்டக்காரர்களுக்கு அமெரிக்க அதிபர் டிரம்ப் வாக்குறுதி. வரும் 23ஆம் தேதி செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் நடைபெறுகிறது பிரதமர் மோடி பங்கேற்கும் பொதுக்கூட்டம். தேசிய ஜனநாயக கூட்டணி கூட்ட ஏற்பாடுகள் பூமி பூஜையுடன் தொடக்கம். இடைநிலை ஆசிரியர்களுடன் இன்று பேச்சுவார்த்தை நடத்துகிறார் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ். சம வேலைக்கு சம ஊதியம் கோரி தொடர்ந்து 19 நாட்களாக போராட்டம் நடத்திய நிலையில் ஏற்பாடு. மகர ஜோதி தரிசனத்திற்காக சபரிமலையில் குவிந்துள்ள லட்சக்கணக்கான பக்தர்கள். மாலை 5 மணி முதல் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியில் நேரலை. பொங்கல் பரிசு தொகுப்பு ரேஷன் கடைகளில் இன்றும் வழங்கப்படும். நேற்றே கடைசி நாள் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அவகாசம் நீட்டிப்பு. சென்னையில் போகி பண்டிகை உற்சாக கொண்டாட்டம். பழைய பொருட்களை எரித்து மேலம் அடித்து தை திருநாளை வரவேற்கும் மக்கள். திருவாரூர் மற்றும் விழுப்புரம் மாவட்டங்களில் பனிமூட்டம். தமிழ்நாட்டில் 2 நாட்கள் பனிமூட்டம் நீடிக்கும் என்றும் பொங்கல் பண்டிகை நாட்களில் மழைக்கு வாய்ப்பு இல்லை என்றும் வானிலை மையம் கணிப்பு. நீட் முதுநிலை மருத்துவ படிப்புகளுக்கான கட் ஆஃப் -40 குறைப்பு. 9000 இடங்களை நிரப்பும் வகையில் தேசிய தேர்வு முகமை முடிவு. ரயில் ஒன் செயலி மூலம் முன்பதிவில்லா டிக்கெட் எடுப்பவர்களுக்கு 3% சலுகை இன்று முதல் அமலுக்கு வந்தது. மத்திய அரசின் அறிவுறுத்தலை ஏற்று 10 நிமிடத்தில் டெலிவரி என்ற அறிவிப்பை திரும்ப பெற்ற ஆன்லைன் டெலிவரி நிறுவனங்கள். ஊழியர்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு நடவடிக்கை. ஈரானில் அரசுக்கு எதிரான போராட்டத்தில் இதுவரை 2000 பேர் உயிரிழந்துள்ளதாக தகவல். உதவி வந்து கொண்டிருப்பதாக போராட்டக்காரர்களுக்கு அமெரிக்க அதிபர் டிரம்ப் வாக்குறுதி.
வரும் 23ஆம் தேதி செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் நடைபெறுகிறது பிரதமர் மோடி பங்கேற்கும் பொதுக்கூட்டம். தேசிய ஜனநாயக கூட்டணி கூட்ட ஏற்பாடுகள் பூமி பூஜையுடன் தொடக்கம். இடைநிலை ஆசிரியர்களுடன் இன்று பேச்சுவார்த்தை நடத்துகிறார் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ். சம வேலைக்கு சம ஊதியம் கோரி தொடர்ந்து 19 நாட்களாக போராட்டம் நடத்திய நிலையில் ஏற்பாடு. மகர ஜோதி தரிசனத்திற்காக சபரிமலையில் குவிந்துள்ள லட்சக்கணக்கான பக்தர்கள். மாலை 5 மணி முதல் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியில் நேரலை. பொங்கல் பரிசு தொகுப்பு ரேஷன் கடைகளில் இன்றும் வழங்கப்படும். நேற்றே கடைசி நாள் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அவகாசம் நீட்டிப்பு. சென்னையில் போகி பண்டிகை உற்சாக கொண்டாட்டம். பழைய பொருட்களை எரித்து மேலம் அடித்து தை திருநாளை வரவேற்கும் மக்கள். திருவாரூர் மற்றும் விழுப்புரம் மாவட்டங்களில் பனிமூட்டம். தமிழ்நாட்டில் 2 நாட்கள் பனிமூட்டம் நீடிக்கும் என்றும் பொங்கல் பண்டிகை நாட்களில் மழைக்கு வாய்ப்பு இல்லை என்றும் வானிலை மையம் கணிப்பு. நீட் முதுநிலை மருத்துவ படிப்புகளுக்கான கட் ஆஃப் -40 குறைப்பு. 9000 இடங்களை நிரப்பும் வகையில் தேசிய தேர்வு முகமை முடிவு. ரயில் ஒன் செயலி மூலம் முன்பதிவில்லா டிக்கெட் எடுப்பவர்களுக்கு 3% சலுகை இன்று முதல் அமலுக்கு வந்தது. மத்திய அரசின் அறிவுறுத்தலை ஏற்று 10 நிமிடத்தில் டெலிவரி என்ற அறிவிப்பை திரும்ப பெற்ற ஆன்லைன் டெலிவரி நிறுவனங்கள். ஊழியர்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு நடவடிக்கை. ஈரானில் அரசுக்கு எதிரான போராட்டத்தில் இதுவரை 2000 பேர் உயிரிழந்துள்ளதாக தகவல். உதவி வந்து கொண்டிருப்பதாக போராட்டக்காரர்களுக்கு அமெரிக்க அதிபர் டிரம்ப் வாக்குறுதி. வரும் 23ஆம் தேதி செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் நடைபெறுகிறது பிரதமர் மோடி பங்கேற்கும் பொதுக்கூட்டம். தேசிய ஜனநாயக கூட்டணி கூட்ட ஏற்பாடுகள் பூமி பூஜையுடன் தொடக்கம். இடைநிலை ஆசிரியர்களுடன் இன்று பேச்சுவார்த்தை நடத்துகிறார் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ். சம வேலைக்கு சம ஊதியம் கோரி தொடர்ந்து 19 நாட்களாக போராட்டம் நடத்திய நிலையில் ஏற்பாடு. மகர ஜோதி தரிசனத்திற்காக சபரிமலையில் குவிந்துள்ள லட்சக்கணக்கான பக்தர்கள். மாலை 5 மணி முதல் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியில் நேரலை. பொங்கல் பரிசு தொகுப்பு ரேஷன் கடைகளில் இன்றும் வழங்கப்படும். நேற்றே கடைசி நாள் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அவகாசம் நீட்டிப்பு. சென்னையில் போகி பண்டிகை உற்சாக கொண்டாட்டம். பழைய பொருட்களை எரித்து மேலம் அடித்து தை திருநாளை வரவேற்கும் மக்கள். திருவாரூர் மற்றும் விழுப்புரம் மாவட்டங்களில் பனிமூட்டம். தமிழ்நாட்டில் 2 நாட்கள் பனிமூட்டம் நீடிக்கும் என்றும் பொங்கல் பண்டிகை நாட்களில் மழைக்கு வாய்ப்பு இல்லை என்றும் வானிலை மையம் கணிப்பு. நீட் முதுநிலை மருத்துவ படிப்புகளுக்கான கட் ஆஃப் -40 குறைப்பு. 9000 இடங்களை நிரப்பும் வகையில் தேசிய தேர்வு முகமை முடிவு. ரயில் ஒன் செயலி மூலம் முன்பதிவில்லா டிக்கெட் எடுப்பவர்களுக்கு 3% சலுகை இன்று முதல் அமலுக்கு வந்தது. மத்திய அரசின் அறிவுறுத்தலை ஏற்று 10 நிமிடத்தில் டெலிவரி என்ற அறிவிப்பை திரும்ப பெற்ற ஆன்லைன் டெலிவரி நிறுவனங்கள். ஊழியர்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு நடவடிக்கை. ஈரானில் அரசுக்கு எதிரான போராட்டத்தில் இதுவரை 2000 பேர் உயிரிழந்துள்ளதாக தகவல். உதவி வந்து கொண்டிருப்பதாக போராட்டக்காரர்களுக்கு அமெரிக்க அதிபர் டிரம்ப் வாக்குறுதி.